எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். ஒரு பேட்டை பக்கிரியை போல இன்றைக்கு அவர் தஞ்சாவூரில் பேசி இருக்கிறார். காவிரி சொன்னேன். தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால் நேரடியாக பேசு. இப்படி பேசி இருப்பதன் மூலம் உன்னுடைய தரம் வெளிப்பட்டு விட்டது. நீ ஒரு தரங்கட்ட அரசியல்வாதிகளின் பட்டியலில் இன்றைக்கு இடம்பெற்று விட்டாய். இப்ப இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதுக்கான கண்டனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லை என்பது அவருடைய பேச்சு காட்டி இருக்கிறது. அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. எங்கள் தலைவர் ஆகாயம், அதை அண்டங்காக்கையில் அழுக்காக்க முடியாது. ஒருவேளை விஜய் அவர்கள் அங்க போய் இதை பேசி சால்வ் பண்ணிட்டா அந்த மொத்த நல்ல பேரும் இவருக்கு வந்துருமோன்ற பயம் அவங்களுக்கு இருக்குமா? பயம்தான். பின்னில் விந்தை செய்தான் அறிஞர் அவரை கலைஞர் கொண்டாடலையே. ஏன்னா தான் எல்லாம் தமிழ்ல பெரிய புடிங்கின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் அங்க போகணுமா போக கூடாது சார்? கண்டிப்பா போகணும். ஆனா ஸ்டாலின் அவர்கள்லாம் வேண்டாம்னு சொல்றாரு. இவங்களுக்கு இங்க மட்டும் இல்ல செல்வாக்கு இல்ல, கர்நாடகத்தில் இவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. எங்க தலைவர் நாளைக்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வச்சா 10 தொகுதி ஜெயிச்சிருவோம் கர்நாடகாவில். அங்கேயே ஜெயிச்சிருவோம். புல்லான்வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் பிடித்த திரு ஆஞ்சல் சம்பத் அவர்கள் தான் இருக்காரு. அவர் கூட தமிழக அரசியல் பத்தி பல்வேறு விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு விவசாயிகள் சார்பாக ஒரு போராட்டம் மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த போராட்டத்தில் தமிழக முதல்வரை தாக்கி பேசணும் அப்படின்ற நோக்கத்தோட இன்னொரு ஆக்ட்ரஸை பற்றி பேசியிருக்காரு, நடிகையை பற்றி பேசியிருக்காரு. அதுவும் எப்படின்னா ரொம்ப தரம் தாழ்ந்து வேற மீனிங்கில் பேசியிருக்காரு. அது என்ன சொன்னாருன்றதை நான் இந்த பேட்டியில் கூட சொல்ல முடியாது, ரொம்ப அநாகரிகமாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்களா? இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? நான் பார்த்தேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிறது. ஆளுகிற கட்சிக்கு எவ்வளவு பொறுப்புண்டோ அதே பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கும் உண்டு. ஒரு பொறுப்பற்ற போக்கிரியை போல உளறி கொட்டி இருக்கிறார் தம்பி உதயநிதி ஸ்டாலின். தான் எதிர்க்கட்சி தலைவர் என்பதை மறந்து ஒரு பேட்டை பக்கிரியை போல இன்றைக்கு அவர் தஞ்சாவூரில் பேசி இருக்கிறார். பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நடிகையின் ஒரு பெயரை ஒருவன் சொல்லுகிறான். அப்பொழுது எப்படியும் தண்ணி பாயணும் அப்படின்னு ஜாடையாக சொன்னது மிகுந்த மலிவான பேச்சு, மட்டமான பேச்சு. ஜாடை மாடையாக பேசுவதை உதயநிதி தவிர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால் நேரடியாக பேசு, அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார். இப்படி பேசி இருப்பதன் மூலம் உன்னுடைய தரம் வெளிப்பட்டு விட்டது. நீ ஒரு தரங்கட்ட அரசியல்வாதிகளின் பட்டியலில் இன்றைக்கு இடம்பெற்று விட்டாய். இது எவ்வளவு அநாகரிகமா பாக்குறீங்க? ஏன்னா இப்ப முதல்வரை பத்தி பேசணும், அரசாங்கத்தை பத்தி குற்றச்சாட்டுகள் சொல்லலாம், அதுக்கெல்லாம் உரிமை இருக்கு. ஆனா இவர் அந்த ஆக்டருக்கு அப்படி ஒரு நடிகையின் பெயரை ஒருவன் சொன்னான் என்றால் ஏற்கனவே அவனை சொல்லி இருக்கிறார்கள். இது திட்டமிட்டு இது பிளான் பண்ணதாதான் இருக்கு. இது திட்டமிட்டு செய்த காரியம். இதனால எங்கள் தலைவனை எதுவும் செய்து விட முடியாது. எங்கள் தலைவர் ஆகாயம், அதை அண்டங்காக்கையில் அழுக்காக்க முடியாது. எங்கள் தலைவர் எரிமலை, எச்சில் துப்பி எரிமலைக்கு எதுவும் நேர்ந்து விடாது. எங்கள் தலைவர் வானம், குச்சிகள் பட்டு வானம் கிழிவதில்லை. அதையும் தாண்டிய பயணம் தலைவரின் பயணம். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி பிளான் தான் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு திமுகவோட தலைமை இது எப்படி பார்க்கும்? இல்ல இந்த பிளானை போட்டது அவங்க தலைமை தானே செய்தது. தலைமை தானே இதை திட்டமிட்டு செய்தார்கள். ஏதோ மேகதாது பிரச்சனையில் இவர்கள் தான் ஏதோ உயிரை கொடுக்க போறது மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. மேகதாது பிரச்சனையில தமிழ்நாட்டினுடைய உரிமையை காக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை எங்கள் அரசும் செய்கிறது, எங்கள் தலைவரும் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே அந்த ஆக்ட்ரஸை இன்க்ளூட் பண்ணி பேசுறாங்கல்ல, விஜய் சாருக்கு சம்பந்தமான ஒரு நடிகையை வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சியை குற்றச்சாட்டு சொல்ல முடியலன்றதுனால அதை இழுத்து பேச இல்லை. இது ஒரு அநாகரிக அரசியலினுடைய அடையாளம். பந்தாட்ட மைதானத்துல பந்தை உதைக்க வேண்டுமே தவிர ஆளை உதைக்க கூடாது.
இது ஆளை உதைக்கிற காரியத்தை, அடாத காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். காலம் அதற்கு தண்டனை அவர்களுக்கு கொடுக்கும். ஓகே சார், இப்போ இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஐ மீன் இதுக்கான கண்டனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவரோட பையன் இப்படியா பேசுறது அப்படின்னு தாவேக்காவோட தொண்டர்களுமே திட்டி தீக்குறாங்க. இதுக்கு மேல திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை, கடைசி வரைக்கும் எதிர்கட்சி தான், அடுத்த முறை எதிர்கட்சியா கூட வராதுலாம் பேசுறாங்க. ஸோ இது எவ்வளவு பெரிய பின்னடைவை உண்டாகும்னு நினைக்கிறீங்க? பின்னடைவை உண்டாக்கியாச்சு. உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லை என்பது அவருடைய பேச்சு காட்டி இருக்கிறது. நீ ஒரு காவிரி உரிமை கோருகிற, மேகதாது அணை சம்பந்தமாக பேசுகிறது என்றால் இந்த பிரச்சனை என்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏற்கனவே இருந்த முதல்வர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்று நீ பட்டியலிட்டிருக்க வேண்டும். திமுக இதிலே எவ்வளவு அர்ப்பணிப்போடு கடமையாற்றுங்கிற விவரத்தை நாட்டு மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். தாவேக்கா எதுவும் செய்யவில்லை என்றால் என்ன செய்யவில்லை என்று எங்களை குறித்து நீ விமர்சித்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு மலிவான பிரச்சார மேடையாக, ஒரு நாளாந்தர பேச்சாளனாக உதயநிதி ஸ்டாலின் நடந்து கொண்டதன் மூலம் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்குரிய தகுதி இழந்து விட்டார் என்று உங்கள் மூலமாக சொல்லுகிறேன். சார், இன்னும் அந்த தோல்வியை ஏத்துக்க முடியலையா? விஜய் அவர்கள் முதல்வராக வந்ததை அவனுங்களை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட முடியல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு செரித்து கொள்ள முடியாமல் திணறுகிறார்கள். இது 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 வந்து உங்களோட கண்டனமா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இல்ல, நான் என்ன சொல்லுகிறேன்னா, ஒரு 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 ஆளுகிற கட்சியை விமர்சிப்பதற்கு எதிர்கட்சி தலைவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்தி கொண்டு தரவுகளையும் ஆதாரங்களையும் சுட்டிக்காட்டி ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுவதுதான் அந்த எதிர்கட்சி தலைவருக்குரிய அழகு. ஆனால் நீங்கள் எந்த தரவையும் ஆதாரத்தையும் குற்றம் சாட்டவில்லை. மேகதாது அணை பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு சரியான திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மேகதாது பிரச்சனையின் மூலம் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு யாராவது பேசி அது யாருடைய மனதையாவது காயப்படுத்துமானால் இருவேறு மாநிலங்களுக்குள், இருவேறு மாநில மக்களுக்குள் இருக்கிற உறவும் அந்யோகமும் அறுந்து போய்விடும். நான் இப்போது ஓசூரில் ஒரு புத்தக திருவிழாவிற்கு போயிருந்தேன். பெங்களூர் பெங்களூர் ரயில் நிலையத்தில் போய் இறங்கினேன். பெங்களூரிலிருந்து நான் ஓசூர் வருவதற்கு 40 கிலோமீட்டர், 3 மணி நேரம் தேவைப்பட்டது. தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய காய்கறிகள் எல்லாம் பெங்களூரில் தான் சந்தைப்படுத்தப்படுகிறது. இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை பேசுகிறவர்கள் உணர வேண்டும். ஆகவே கர்நாடகம் மேகதாது அணையை கட்டிய தீர்வோம் என்று DK சிவகுமார் சொல்லுகிறார் என்றால் கடவுள் அந்த இடத்தில் இருந்தாலும் அதைத்தான் சொல்வார். அதனால அங்க வருகிற யார் ஆட்சியானாலும், யார் முதலமைச்சராக இருந்தாலும் காவேரி தண்ணீர் பிரச்சனையில் அவர்கள் கர்நாடக மக்கள் பக்கம்தான் நிற்பார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இதற்காக நம்ம உரிமை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உரிமை போராட்டம் வெல்லுகிற இடத்துக்கு வரப்போகிறது. தண்ணீர் தரமாட்டேன் என்று அடம்பிடிக்கக்கூடிய DK சிவகுமார் கூட தண்ணீர் தந்தாக வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயத்தை காலம் நிச்சயமாக உருவாக்கி தரும். சரி, இப்ப சமீபத்திய குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தோம்னா நம்மளோட தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்த அணை சம்பந்தமா சரியான முன்னெடுப்புகள் வைக்கல அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டுகள் வருது. திமுக அதிமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்மளோட தமிழ்நாட்டோட உரிமையை விட்டு கொடுத்துட்டாரு முதல்வர் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த அணை சம்பந்தமா நம்மளோட சி ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில். கேட்டீங்களா? 875.77 TMC தண்ணீர் கர்நாடக அணைகளில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுகளுடைய குறைந்தபட்ச தேவை நிறைவேற்ற கூட தண்ணீர் தர தயங்குவது ஏன்? ஆகவே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் விட உத்தரவிட வேண்டும்னு இன்னைக்கு போயிருக்கோம் சுப்ரீம் கோர்ட். நாங்க மௌனமாக ஒன்னும் இருக்கல. காவிரியில வடிகால் பகுதியாக தமிழ்நாடு இருக்கிறது, கேரளா இருக்கிறது, பாண்டிச்சேரி இருக்கிறது. வடிகால் பகுதி மக்களுக்குத்தான் காவிரியை அனுபவிக்கிற உரிமை அதிகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா காவிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் புகுந்த வீடு. காவிரியை ஒரு பெண்ணாக பார்க்கிற பார்வை தமிழ்நாட்டில் உண்டு. அந்த பெண் புகுந்த வீடு காவிரி. ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடை விட புகுந்த வீடு தான் பாதுகாப்பானது, புகுந்த வீடு தான் நித்தியமானது. காவிரி புகுந்த வீடு தமிழ்நாடு. இந்த புகுந்த வீடு என்கிற தமிழ்நாட்டுக்குள்ள காவிரி பாயக்கூடாது என்று சொன்னால் நீ பிறந்த வீட்டில் இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் ஆகிவிடுவாய்.
ஓகே ஆமா. ஓகே சரி. இப்போ எப்படி அதர் கட்சி மற்ற கட்சிகள் எப்படி சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் சரியா ஹேண்டில் பண்ணல, நம்ம உரிமையை விட்டு கொடுத்துறாரு, இன்னும் ஃபோர்ஸா விட்டு கொடுத்துறாருன்னு சொல்றாங்க. திமுகவும் அவங்க ஆட்சியில விட்டு கொடுத்துறாங்கன்னு முதல்வர் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டு வைப்பதில் அவர்களுக்கு ஒரு அரசியல் செய்கிறார்கள். அந்த அரசியல நான் வந்து விரும்புகிறேன். ஆனா உண்மையை சொல்லுங்க. நாங்க ஒண்ணு சொல்லலையா? மனோகரமான அந்த காவிரி ஆறு பாய்ந்து வளம் கொளிக்கிற பகுதி தமிழ்நாடு. காவிரி இல்லாவிட்டால் இசை இல்லை, காவிரி இல்லாவிட்டால் கலை இல்லை, காவிரி இல்லாவிட்டால் கூத்து இல்லை, காவிரி இல்லாவிட்டால் நாட்டியம் இல்லை, காவிரி இல்லாவிட்டால் நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு. அந்த தண்ணீரை பெற்று தீர வேண்டும் என்பதில் தலைவர் விஜய் அவர்கள் உறுதியோடு இருக்கிறார். அந்த உறுதியை எந்த சக்தியும் ஒரு நாளும் குலைக்கவும் முடியாது, அந்த உறுதியை குறைக்கவும் முடியாது. இன்னைக்கு நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். எங்களுக்குரிய நீரை எங்களுக்கு விட்டு தர வேண்டும் என்று இன்னைக்கு கூட கேட்டிருக்கோம். அதனால இந்த பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போது விசில் ஊதுகிற தோழர்கள் கூட இப்பொழுது விசில ஊதுறதில்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு கனத்த மௌனமும் கவலையும். காவேரி தண்ணீர் பிரச்சனை தமிழ்நாடு காவு வாங்கி விடுவார்களோ தமிழ்நாட்டை என்ற கவலை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால நாங்கள் எங்கள் திசையை நோக்கி போகிறோம். எங்கள் திசையை வருகிற வெளிச்சத்தை பார்த்து பொறாமைப்படுகிற கூட்டம் எங்களை ஏதாவது சொல்லணும். நான் அதையெல்லாம் இக்னோர் தான் சார். அதே மாதிரி நம்மளோட தமிழக முதல்வர் அங்கே போகிறதா இருந்தது. அங்கே போய் கர்நாடகா போயிட்டு அந்த ஊர் கட்சிகளோடெல்லாம் பேசுகிறதா இருந்தது. பட் ஆனால் அது போகலை. அவர் போகணுமா போகக்கூடாதா? இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஸ்டாலின் முதற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவர் போகணுமா போகக்கூடாதா? இல்லை, தலைவர் முடிவெடுக்கிற வேண்டிய விவகாரம் இது. ஏற்கனவே குண்டராவ் முதலமைச்சராக இருந்தார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எங்கேயும் முதலமைச்சராக இருந்தார். அன்னைக்கு காவிரி தண்ணீர் பிரச்சனை வருகிறது. மூட்டையில் அரிசியை வாங்கி விற்க வேண்டிய மளிகை கடை அப்பா. எங்கள் அப்பாவுக்கு நண்பர் டீ கடையில் நெல்லை வாங்கி தயாரித்து அதை மாவு ஆக்குக்கு முன்னாடி அந்த உரிமை எங்களுக்கு தந்தார், எங்கள் அப்பாவுக்கு தந்தார். அதனால ஒரு காவிரி தண்ணீர் உரிமையை நிலைநாட்டுவதில் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக எங்கள் தலைவர் நடந்து கொண்டிருக்கிறார். இவர்களைப் போல கதைத்து கொண்டும் கத்தி பேசிக்கொண்டு இருப்பது பயன்படாது. அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டும்னு சாதிச்சிட்டார். அவர் அங்க போகணுமா போக கூடாது சார்? அந்த ஊருக்கு போகணுமா? போகணும், கண்டிப்பா போகணும். நம்மளோட முதல்வர் போகணும், கண்டிப்பா போகணும். ஆனா ஸ்டாலின் அவர்கள்லாம் வேண்டாம்னு சொல்றாரு. நீங்க அங்க போய் என்ன பண்ண? ஏன்னா இவங்களுக்கு இங்க மட்டும் இல்ல செல்வாக்கு இல்ல, கர்நாடகத்தில் இவங்களுக்கு செல்வாக்கு இல்ல. எங்க தலைவர் நாளைக்கு சட்டமன்றத்து தேர்தல் வச்சா 10 தொகுதி ஜெயிச்சிருவோம் கர்நாடகால. அங்கேயே ஜெயிச்சிருவோம். ஓகே, அந்த அளவுக்கான ஒருவேளை விஜய் அவர்கள் அங்க போய் இதை பேசி சால்வ் பண்ணிட்டா அந்த மொத்த நல்ல பேரும் இவருக்கு வந்துருமோன்ற பயம் அவங்களுக்கு இருக்குமா? பயம்தான். ஓகே, மயில்சாமி அண்ணாதுரைன்னு ஒரு இன்ஜினியர், பின்னில் விந்தை செய்தான் அறிஞர். அவரை கலைஞர் கொண்டாடலையே. ஏன்னா தான் எல்லாம் தமிழ்ல பெரிய புடிங்கின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மயில்சாமி அண்ணாதுரை விந்தை செய்யக்கூடிய விண்வெளியில போய் கால் பதிச்சுட்டு வந்துட்டானே. அகில இந்திய அரசியல்ல அரசாங்கத்தினுடைய அறிவியல் ஆலோசகராக இருந்தவர் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம். அவருக்கு வரக்கூடிய பெருமையை கூட கருணாநிதியால தாங்க முடியலையே. கலாம் என்றால் கலகம் செய்பவன் என்று பொருள் என்று மேடையில பேசினாரு. அப்படி மதிவான அரசியல் நாங்கள் செய்ய மாட்டோம். ஒவ்வொருடைய அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்கள் தலைவர் மேற்கொள்ளுகிற பயணம் வெற்றியையும் அவருக்கு மிகுந்த நம்பிக்கையும் தரும் என்று பதிவு செய்கிறேன். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோட பையன் சேசன் சஞ்சய் அவரோட இன்டர்வியூ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பிரேக்கிங் நியூஸே அந்த இன்டர்வியூ தான். என்னன்னா அவர் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் திமுக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளோட தமிழக முதல்வருக்கு ஃபேமிலி ஒழுங்காக பார்த்துக்க முடியல, அவரோட பிள்ளைங்கள்லாம் கூட இல்லை, இந்த மாதிரி பல்வேறு தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் இப்போ இந்த இன்டர்வியூ மூலமாக அது இல்லைன்னு ஆயிருக்கு. அவரோட குற்றச்சாட்டுகள்லாம் தவிடுபொடியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த இன்டர்வியூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பொது வாழ்வுக்கு வந்துவிட்ட ஒருவரை, அது யாரானாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்வை விமர்சனம் செய்வது என்பது
ஒரு அநாகரிகத்தினுடைய அடையாளம். அதிலும் ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர். எடுத்த எடுப்பிலேயே எம்ஜிஆர் பெறாத வெற்றியை, என்டிஆர் பெறாத வெற்றியை பெற்ற தலைவர். ஒரு 2 வருடத்தில் 2.5 வருடத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் தமிழ்நாட்டில் உருவாக்கிய ஒரு தலைவர். அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வது என்று சொல்லி இந்த நாட்டில் சில பேர் கொஞ்சம் தரக்குறைவாக நடந்து கொண்டார்கள். என் தலைவன் விஜய் அதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை. அவர் அதிகம் பேச மாட்டார். அமைதியாகவும் மௌனமும் தான் எங்கள் விஜயினுடைய மொழி. அவருடைய மௌனம் மலையை விட உயரமானது. ஆனால் இன்னைக்கு அவர் குடும்பத்தை கண்டுகொள்ளவில்லை என்று பொத்தாம் பொதுவாக சில பேர் குற்றம் சாட்டினாலும் அவர் பெற்றெடுத்த பிள்ளை சேஷன் சஞ்சய், அவர் அளித்திருக்கிற செவ்வி தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை கவர்ந்திருக்கின்ற விட சேஷன் சஞ்சயை அவனை கண்களிக்க காண வேண்டும், அவனை கண்டவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று நானே நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு உலக புகழ்பெற்ற, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் அமீர்கானை விட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிற ஒரு தலைவனுடைய புதல்வன் அவ்வளவு அடக்கமாக, அவ்வளவு நயத்தக்க நாகரிகத்தோடு, மிகுந்த பண்போடு பெற்ற தகப்பனை ஒரு பெரிதும் மதித்து என்னுடைய டைரக்ஷனில் என் தந்தை நடிக்க வேண்டும் என்றவனுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருப்பது அப்பாவுக்கு உரிய மரியாதையை கொடுக்கிற தப்பாமல் பிறந்த பிள்ளை சேஷன் சஞ்சய். சார், அவரோட இன்டர்வியூ முழுக்கவே ஒரு அப்பா மேல இருந்த பாசம் தான் அவருக்கு எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்சது. ஒவ்வொரு ரொம்ப அன்பு, அமைதி, அடக்கம் அப்படின்ற மாதிரி தான் இந்த நம்மளோட விஜய் சார் எவ்வளோ அன்பாகவும் பணிவாகவும் இருப்பாரோ அந்த மாதிரி தான் அவரும் இருந்திருக்காரு. சார், இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா திமுக, அதிமுக போன்ற, நாம் தமிழர் போன்ற பல்வேறு எதிர்கட்சிகள் அவர் குடும்பம் சரியில்லை, இந்த மாதிரி பல்வேறு தகாத வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இன்டர்வியூ கொடுத்தது எவ்வளோ பிரேக்கிங்காக இருக்குன்னு பார்க்குறீங்க? இது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இன்டர்வியூன்னு பார்க்குறீங்க? இல்லை, இந்த இன்டர்வியூ கொடுத்தது அவர் சினிமா மூவிக்காக கொடுத்துருக்கு இல்லை. அவர் ஒரு பண்பாடுள்ள குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கிறார் விஜய். அவரை தாங்கி பிடிக்கிற அறிவறிந்த மக்கள் பேருன்னு சொன்னார் திருவள்ளுவர். தலைவர் விஜய் அவர்களுக்கு அறிவறிந்த மக்கள் பேரு சேஷன் சஞ்சய் கிடைத்திருக்கிறார் என்பதுதான் இதன் மூலம் நான் உணர்ந்து கொண்ட செய்தி.